Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.2ல இருந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் draw number lines and locate the points on them. கீழ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. இத வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ்ல வந்து நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்பர் லைன்ல வந்து நீங்க மார்க் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுதான் வந்து क्वेश्चन. நம்பர் லைனில் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 1/4 அதை வந்து இங்கே எழுதிக்கலாம். 1/2 கொடுத்துருக்காங்க அண்ட் 1/4 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3/4 கொடுத்துருக்காங்க, அப்புறமா 4/4 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த ஃப்ராக்ஷன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்குது. அந்த நம்பர் லைனில் எப்படி வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இது வந்து 1, இது 2. இது வந்து நமக்கு மெயினான சென்டிமீட்டர்ஸ் நம்பர்ஸ். அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து மில்லிமீட்டர்ஸ். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த நம்பர் லைன்ஸை வந்து மார்க் பண்ண வேணும். ஏன்னா 1/2 அண்ட் 1/4 3/4 4/4 இது எல்லாமே பார்த்திங்கன்னா 0ல் இருந்து 1க்குள்ளே இருக்க நம்பருக்குள்ளே வர இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ். எப்படின்னா இது 0 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 இந்த இடத்துல தான் 1 வந்து வரும். புரியுதுங்களா? இப்போ இதை 4 வந்து இருக்குது. இங்கே 4, இங்கேயும் 4, இங்கேயும் 4. இதுவும் 4 தான். நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன் இங்கே ஏன் வந்து 2 வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த 4 டினாமினேட்டருமே 4 இருக்கிறதுனால இந்த 4ஐ வந்து நீங்கள் ஒரு யூனிட்டாக வந்து எடுத்துக்கணும். அதாவது 0ல் இருந்து 1க்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 வந்து இருக்கணும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 0வை வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. 0ல் இருந்து நெக்ஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து வரணும். 1 2 3 4. இப்போ புரியுதுங்களா? இப்போது 1/2 ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, 1/4 வந்து கொடுத்துருக்காங்க, 3/4 வந்து கொடுத்துருக்காங்க, 4/4 வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோட சின்னது வந்து 1/4 தானே. இப்போ 0 இங்கே இருக்குது. இதுதான் வந்து 1. 1 வந்து எப்படின்னா இது வந்து ஹோல் வந்து 4 யூனிட் வந்து 1 யூனிட்டாக நம்ம வந்து எடுத்தோமா. இப்போ இதுதான் வந்து 1/4. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து 1/4க்கு அடுத்தது 1/2வா. அந்த 1/2 வந்து இந்த இடத்துல எப்படி வரும்? இது 2/4 தானே வரணும். இந்த இடத்துல நான் வந்து காமிக்கிறேன். இது 1, இது வந்து 2 போட்டாச்சு பை 4. இதை நீங்கள் வந்து க்ராஸ் அவுட் பண்ணிங்கன்னா, அதாவது டேபிளில் வந்து எந்த டேபிளில் போகணும், 2 டேபிளில் வந்து போகும். 2 1s are 2, 2 2s are 4. இப்போ 1/2 வந்துச்சா, 2 1s are 2, 2 2s are 4. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர் தான் உங்களுக்கு 1/2ன்னு வந்து வரும். நெக்ஸ்ட்டு 3/4, இது 3, இதுதான் வந்து 3/4. இது வந்து 4, 4/4. 4/4 நீங்கள் வந்து க்ராஸ் அவுட் பண்ணும்போது, அதாவது டிவைட் பண்ணும்போது 4லேருந்து 4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 வந்து வரும். 4 1s are 4. ஆன்சர் வந்து 1 வருதா. நீங்கள் வந்து 1ன்னு மார்க் பண்ணக்கூடாது. 4/4ன்னு தான் இந்த நம்பர் லைனில் வந்து நீங்கள் வந்து லொக்கேட் வந்து பண்ணணும். கிளியராக புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஆப்ஷனில் பாருங்கள் என்ன நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 1/8 வந்து கொடுத்துருக்காங்க, 2/8 வந்து கொடுத்துருக்காங்க, 3/8 வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் 7/8 வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து இந்த நம்பர் லைனில் வந்து லொக்கேட் வந்து பண்ணணும். இப்போ டினாமினேட்டரில் வந்து 8 வந்து கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம இந்த 8ஐ வந்து ஒரு யூனிட்டாக வந்து எடுத்துக்கணும். 0ல் இருந்து 1க்குள்ளே வந்து எத்தனை நம்பர்ஸ் அந்த லைன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா 8 வந்து இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. இதுதான் வந்து 1ன்னு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? கீழே இருக்க டினாமினேட்டரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாமே பார்த்திங்கன்னா மில்லிமீட்டர்ஸ்னு நமக்கு வந்து எடுத்துக்கலாம். அப்போ அந்த மில்லிமீட்டர்ஸை வந்து 10 மில்லிமீட்டர் சேர்ந்தால் தான் 1 சென்டிமீட்டர். இப்போ இந்த 8 இந்த பாயிண்ட்ஸ் வந்து சேர்ந்தால் தான் 1 யூனிட்னு நீங்கள் வந்து வச்சுக்கணும். இப்போ 1/8 இது வந்து 0, 0க்கு அடுத்தது தான் 1. அப்போ இது தான் வந்து 1/8. நெக்ஸ்ட் வந்து 2/8 இது 2, 2/8. நெக்ஸ்ட் வந்து 3/8 இது 3/8. நெக்ஸ்ட் வந்து 7/8 வந்து கேட்டிருக்காங்க. இது 3, இது அப்போ இது 4 5 6 7. இதுதான் வந்து 7/8. கிளியராக புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஆப்ஷனில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2/5 3/5 8/5 அண்ட் 4/5. 2/5 3/5 8/5 அண்ட் 4/5 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம இந்த நம்பர் லைனில் வந்து லொக்கேட் வந்து பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு டினாமினேட்டரில் வந்து 5 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு யூனிட்டோட பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் என்னவா எடுக்கணும்னா 5 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். 1 2 3 4 5. இந்த 5 தான் வந்து ஒரு யூனிட். நெக்ஸ்ட்டு 1 2 3. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த எக்ஸ்ட்ராவாக ஏன் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 வந்து வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 2 வந்து எல்லாத்தோட சின்னது,
இது வந்து 1 2 3 4 5 இங்கே தான் வரும். இப்போ 1 இங்கே 2 இதுதான் வந்து 2/5. நெக்ஸ்ட் வந்து 3/5 இந்த இடத்துல வந்து 3/5 வரும். ஏன்னா 1 2 3. நெக்ஸ்ட் வந்து 8/5 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 4/5 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து 4/5 வந்து எடுத்துக்கலாம். 3க்கு அடுத்தது வந்து 4 வந்து வருமா, 4/5. அப்போ இது பார்த்தீங்கன்னா 5/5. 5க்கு அப்புறம் 6 7 8. அப்போ இங்கே தான் வந்து 8 வந்து வருது. இப்போ இதுதான் வந்து 8/5. இப்போ புரியுதுங்களா எதுக்கு நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5க்கு அடுத்ததும் நம்பர்ஸ் வந்து போயிருக்கு. அதனால தான் இது வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இது கிளியராக ஃபஸ்ட்டு கொஷின் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து செகண்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோவிங் ஆஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் வந்து நோட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து நம்ம வந்து மாற்றணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு முன்னாடி இது என்ன ஃப்ராக்ஷன் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்து இருக்கா? ஏன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருக்கும், டினாமினேட்டர் வந்து பெருசாக வந்து இருக்கும். இந்த இடத்துல நியூமரேட்டர் வந்து பெருசாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து சின்னதாக வந்து இருக்குது. இப்போ எப்பவுமே வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அது மட்டும் தான் நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு ட்ரிக்கும் இருக்குது, அதையும் நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து டிவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 20யை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டேபிளில் வந்து 20 வந்து வராது. 3 டேபிளில் வந்து 18 வேணால் வரும். 3 6 18 வந்து வரும். இதோட ரிமைன்ஸ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 18 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 வந்து ரிமைன்ஸ் வந்து வரும். சரி, இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டிவைட் பண்ண நம்பர்ஸை எப்படி நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுறது? இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். அப்படின்னா இந்த கோஷன்ட் இதில் வந்து என்னென்ன ஆன்சர், ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்க நம்பர், டிவைசர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர நம்பர், இதுதான் வந்து டிவைசர். இப்போ இதோட ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா, கோஷன்ட் ஃபஸ்ட்டு 6, அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து இங்கே வருமா 2 வருமா, அதுக்கப்புறம் டிவைசர் வந்து கீழே வரும். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது இதோட டினாமினேட்டர் என்றைக்குமே வந்து சேஞ்ச் ஆகுது, சேமாக தான் வரும். நான் ஒரு செப்பரேட்டாக ஷீட்டில் வந்து காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த நம்பரை நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து இருக்கா, இந்த மாதிரி இருக்கும் போது இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நீங்கள் மாற்றும் போது கீழே இருக்க நம்பர் வந்து ஆஸ் இட் இஸ் தான் வரும். இப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வந்து வந்திருக்கணும், அப்போ பார்த்தீங்கன்னா 3 கூட நீங்கள் 6 3 6 18 கூட 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 20 வந்து வரும். அப்போ இந்த இடத்துல 6, இந்த இடத்துல வந்து 2 வந்து வரும். ஆன்சரை நமக்கு வந்து டிவைட் பண்ணி பார்த்தோம், அதே ஆன்சர் தான் வந்துச்சு. இது வந்து ஒரு ட்ரிக், புரியுதுங்களா? அடுத்தது நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணதுக்கப்புறம் டிவைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 11/5 11 நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 5 2s 10, 11லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 வந்து வரும். இதை நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதுவீங்க ஆன்சராக, கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் ப்ளஸ் டிவைடர். ஓகேவா, கோஷன்ட் வந்து 2 வந்திருக்கு, இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் என்ன வந்திருக்கு 1 வந்திருக்கு, டிவைசர் பார்த்தீங்கன்னா 5 வந்து வந்திருக்கு. இப்போ இதோட ஷார்ட்கட் ட்ரிக் வந்து பார்த்துக்கலாம். இது ஏ ஆப்ஷன், இது பி ஆப்ஷன். 11/5 டிவைசர் கீழே வந்து சேமாக தான் வரும்னு சொன்னேன்னா, இப்போது இந்த டினாமினேட்டர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 5 கூட எந்த நம்பரை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணால் நியர்பை வந்து வரும். 5 2s 10, 10 கூட எந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 11 வந்து வரணும்னு பார்க்கணும். 10 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 11 வந்து வருமா, இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வந்து பண்ணணும். 2 5s 10, 10 + 1 11. புரியுதுங்களா? எப்படின்னா 2 × 5 + 1. அடுத்தது வந்து சியோடது பார்த்துக்கலாம். சி இதை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 17 7ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 7 2s 14, 7லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 3 வந்து வரும். இது நீங்கள் வந்து ஆன்சரை வந்து எப்படி எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து கோஷன்ட் வந்து வருமா, அதுக்கப்புறம் ரிமைண்டர் மேலே டிவைசரில் என்ன இருக்குது 7 வந்து இருக்குது. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதுதான் வந்து இந்த ஆப்ஷனோட ஃபைனல் ஆன்சர். கிளியராக புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இந்த ஆப்ஷனையும் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 28 / 5. 5 டேபிளில் வந்து 28 வந்து வராது, 25 என்ன வரும், 5 5s 25.
8லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 வந்து வரும். 2லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 வந்து. ஓகே, இது ஆன்சரை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து கோஷன்ட் வந்து வருமா 5, அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து வருமா, தென் டிவைசர் வந்து வரும். 5 5s are 25, 25 + 3 28, 28/5 திரும்ப வந்துருச்சு பாருங்கள். ஆன்சர் உங்களுக்கு இதோட தான் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மட்டும்தான் வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷன் 19 divided by 6. 6 டேபிள் வந்து 19 வந்து வராது. 6 டேபிளில் 18 வேணால் வரும். 6 3s are 18. 9லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 வந்து வரும். அப்போ இதோட ஆன்சர் வந்து பாருங்கள் 3 1 and 6. 3 6 are 18, 18 + 1 19, 19/6, 19/6 வந்துருச்சா? இதுதான் ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா? அடுத்தது 35 நம்ம மறுபடியும் டிவைட் பண்ணணும். எதால்? 9ஆல். 9 டேபிளில் வந்து 35 வந்து வராது. அதோட கம்மியான நம்பர் 27 வேணால் வரும். 9 3s are 27. இப்போ இங்கே 5லேருந்து 7 வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ பாரோ பண்ணுவீங்க. பாரோ பண்ணால் இது வந்து 15 ஆகிடும். 15லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 வந்து வரும். இங்கே ஒன்று கொடுத்ததுனால இது வந்து 2 ஆகிடும். 2ல் இருந்து 2 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 வந்து வரும். இப்போ இதோட ஆன்சர் என்னது வரும் அப்படின்னா 3 8/9. கோஷன்ட் is equal to நீங்கள் போடலனாலும் ஒன்று தான், ரிமைண்டர் அப்பான் டிவைஸர். இந்த மாதிரி தாங்க வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து நீங்கள் வந்து எழுதணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வந்து இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்து டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நீங்கள் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து வரும். டினாமினேட்டரில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இருக்காது. கிளியர்? இதோட பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோவிங் ஆஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம வந்து கன்வெர்ட் வந்து பண்ணணும். அதை எப்படி பார்த்துக்கலாம்? இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 நம்பரையும் வந்து நீங்கள் ஆட் வந்து பண்ணணும். எப்படின்னா 7 இன்ட்டு கீழே வந்து 7 இன்ட்டு 4, 7 இன்ட்டு 4 + 3. டினாமினேட்டரில் இருக்க நம்பர் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. அப்பான் வந்து அப்படியே தான் வரும். இப்போ 7 இன்ட்டு 4 வந்து 28. 28 கூட நீங்கள் 3 வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 31 வந்து வருமா? அப்பான் 4 கீழே வந்து என்ன நம்பர் இருக்கோ ஆஸ் இட் இஸ் அதே நம்பர் தான் வந்து வரும். இதுதான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுறது. புரியுதுங்களா? அடுத்தது 5 இன்ட்டு 7 பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து ஏன் செப்பரேட்டாக எழுதி காமிக்கிறேன் அப்படின்னா கிளியராக புரியணும்ல, அதனால தான். 5 இன்ட்டு 7 + 6. கீழே என்ன நம்பர் இருக்குது? டினாமினேட்டரில் 7 வந்து இருக்குது. 5 இன்ட்டு 7, 5 7s are 35. 35 கூட 6 வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 41 வந்து வரும். 41/7. இதுதான் வந்து இதோட ஆன்சர். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ 2 இன்ட்டு 6 + 5. இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சரோட இந்த நம்பர் வந்து ஆட் வந்து நீங்கள் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போது கீழே வந்து என்ன நம்பர் இருக்குது? டினாமினேட்டரில் 6 வந்து இருக்குது. 6 வந்து போட்டாச்சு. 2 இன்ட்டு 6, 2 6 are 12. 12 + 5 வந்து எவ்வளோ? 17. 17/6. அடுத்தது 10 இன்ட்டு 5 + 6. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட் வந்து பண்ணணும். 10 5s are 50. 50 + 3 53. 53/5. ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா? 9 இன்ட்டு 7 + 3/7. 9 7s are 63. 63 கூட வந்து 3 நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 66 வந்து வருமா? 66/7. 8 9s are எவ்வளோ? 8 இன்ட்டு 9 + 4/9. இங்கே எவ்வளோ வரும்? 8 9s are 72. 72 + 4 76. 76/9. இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.